வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய இந்த பதிவானது மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் காரடையான் நோன்பு பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரீகள் பெண்களாக மனித பிறவிகள் எடுத்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் அவசியமாக இந்த வீடியோ பதிவினை தங்களுக்காகவே பதிவிடுகின்றேன் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரடையான் நோன்பு பற்றிய முழு விளக்கம் பகுதி 1. விஸ்வாவசு தமிழ் வருஷம் மாசி மாதம் 30/11/2126 நாள் 14/3/2025 சனிக்கிழமை அன்றைய தினம்தான் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் பூஜை செய்து சரடி கட்டிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. ஸ்ரீ சத்தியவான் சாவித்ரி இந்த காரடையான் நோன்பு ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு தேவிக்கு பூஜை செய்து தனது பர்த்தாவின் கணவராகப்பட்ட சத்தியவானியினுடைய உயிரை யமதர்மராஜனிடமிருந்து மீட்டுக் கொண்டு வந்த நாள் இந்த காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு என்பது மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதமானது ஆரம்பிக்கும் நேரம், அந்த நேரம் தான், அந்த இடைப்பட்ட கால நேரங்கள் தான் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு பூஜையை மாசி மாதமும் முடியக்கூடாது, பங்குனி மாதமானதும் ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது பங்குனி மாதமானது ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக காரடையான் நோன்பு பூஜை செய்து சரடு கட்டி கொள்ள வேண்டும். இந்த நோன்பை பங்குனி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 4 மணி நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது 5 மணி நேரத்திற்கு முன்பாகவோ கண்டிப்பாக பூஜை செய்து நோன்பு சரடை கட்டி கொள்ளக்கூடாது. இந்த வருஷம் காரடையான் நோன்பு செய்யக்கூடிய நேரமானது காலையில் சூரிய பகவான், அன்றைய தினத்தில் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்ம கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:27 இந்த நேரத்தை மையமாக வைத்து மாசி மாதம் 30/11/2126 நாள் 14/3/2026 சனிக்கிழமை 46 நாழிகை 6 வினாடிக்கு, அதாவது பின்னிரவு 12:43 பங்குனி மாதமானது கிடைக்கிறது. ஆகவே அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் இந்த காரடையான் நோன்பு செய்வதை இரவு 10:30 முதல் 11:30 பூஜை செய்து சரடு கட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் அனைத்து பஞ்சாங்கங்களையும், அதாவது நான் வாக்கிய பஞ்சாங்கப்பட்டும் தான் சொல்கிறேன், ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்கைத பஞ்சாங்கத்தில் விட்டுருங்க, வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஏகப்பட்ட பஞ்சாங்கம் இருக்குது. அதெல்லாம் நான் தலையிட தயாராக இல்லை. பாம்பு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்
அது ஒன்று தான் உண்மையானது. ஆனால் அந்த பஞ்சாங்கத்திலேயே என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இரவு 7:30 முதல் 8:30 பூஜை செய்து சரடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பதிவிடப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தை எப்படி பதிவிடப்பட்டார்கள் என்று அடியனுக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த நேரத்தை தயவு செய்து யாருமே கடைபிடிக்க வேண்டாம். ஏன்னா எப்போ இந்த மாதிரி முன்னால செய்யலாம் அப்படின்னா, இந்த பங்குனி மாசமானது பின்னிரவு 1:30 மணிக்கு மேலாக ஆரம்பித்தாலும் அல்லது 1:30 மணி முதல் 3:30 மணி வரை ஆரம்பித்தால் மட்டுமே அன்றைய சூரிய உதயத்தை பார்த்து 11 மணி முதல் நள்ளிரவுக்குள்ளாக அதை செய்ய வேண்டும் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு மட்டும்தான் விதிவிலக்கு. ஏன்னா பின்னிரவு அந்த அகால வேலையில செய்யக்கூடாது. அதே சமயம் ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னா வெடிக்காத்தால 4 மணிக்கு பிறக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 மணிக்கு தான் பூஜை பண்ணணும். 4 மணிக்கு இல்லை, 3 மணிக்கு பூஜை பண்ணணும். 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள சரடு கட்டிக்கணும். 4 மணிக்கு மாதம் பிறக்கும். ஒரு சில சமயம் 5 மணிக்கு மாதம் பிறக்கும். அப்போ 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள சரடு கட்டிக்கணும். 4 மணிலேருந்து 4:30க்குள்ள அரை மணி நேரம் தான். இப்போ எல்லாம் சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இதில். அதாவது 1 மணி நேரம் முன்னதாக இருக்க வேண்டும். இப்போ 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது அதிகாலையில் பங்குனி மாதம்னா நாம் அதிகம் முதல் நாள் ராத்திரியே செஞ்சுக்க வேண்டியதுதான் 11 மணிக்கு. அதே சமயம் 5 மணிக்கே பிறக்கிறது அப்படின்னாக்கா 3 மணிலேருந்து அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்குள்ளாக சரடு கட்டிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. 1 மணி நேரம் தான் இருக்கணும்னு சொல்றது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சாஸ்திரத்தில். கொஞ்சமா நஞ்சமா இல்லை, ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. ஒன்றுன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் பிரமாதமாக பதிவிடப்பட்டு தான் ஒன்று இருக்கும். எல்லாரும் அவசியம் பாருங்க, நன்னா இருப்பேன். நமது சேனலில் ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் இந்த காரடையான் நோன்பை நமது சேனலில் பதிவிடப்பட்டு இருக்கும் காரடையான் நோன்பு நேரத்தை மட்டும், அதாவது இரவு 10:30 மணி முதல் 11:30 நோன்பு செய்து சரடை கட்டிக் கொள்ளுங்கள் என்று தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பலாபலன்கள், சத்தியவான் சாவித்திரியினுடைய வரலாறு ஆகியவை இன்னும் அடுத்த பதிவிலே தங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம். இந்த நோபலுடைய பலாபலன் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பதிவிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.